ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஃபீஸில் ஷிஃப்ட் முடிஞ்சு எல்லாரும் வேறு கிளம்பிட்டு இருப்பாங்க. நம்ம போக்ஷிலும் அப்பா தேட்டருக்கு இப்போனா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வர எம்ப்ளாயி கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க. உங்ககிட்ட தான் மேப் இருக்குல்ல, அதில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வேறு மேப்பில் செட் பண்ணி கொடுத்துருவான். நம்ம மாறி வேறு அதை நோட்டை விட்டுக்கிட்டே இருப்பா. யார் கூட இப்போ படத்துக்கு போகிறா ஜாலியாக, ஒரு வேளை டேரக்டராக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வேறு திரும்பி பார்ப்பாலாம். சீட்டில் வேறு டேரக்டர் இருக்க மாட்டார். ஓஹோ, நீங்கள் ரெண்டு பேரும் தான் ஜாலியாக போகிறீங்களா, கெடுக்கிறதுக்காகவே நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேறு அந்த தேட்டருக்கு போயிட்டு இருப்பா. இவளுக்கும் வேறு ரூட்டு தெரியாதா, மேப் பார்த்துக்கிட்டே வேற போயிட்டு இருப்பா. மேப்பை பார்த்த பிஸியில் ரோட்டை பார்க்க விட்டுருவா. எதிர வேற அப்போ தான் நம்ம லூயிஸும் வந்துடுவான். இடிக்கிறதுக்கு முன்னாடி அவனே ஏதோ இடிச்சா மாதிரி வேற கீழே விழுந்துருவான். இவ்வளோ வேற ஐயோ இடிச்சிட்டோம் போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்லேயே வேற காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருப்பா. ஐயோ செத்துட்டானா இருக்கானான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் வெளியவே வேற வரமாட்டான். உடனே வேற அங்கே கூட்டம் கூடிடுமா, அம்மா இடிச்சிட்டு நீனா உள்ளே உட்காந்துட்டு இருக்க, வெளில வந்தெல்லாம் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் போய் வேற பாப்பா. பார்க்க என்ன லூயிஸ் மாதிரியே இருக்கான், அவன் தான் ஆல்ரெடி செத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கிட்ட வந்து அப்படியே எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருப்பான். பட்டுன்னு வேற லூயிஸும் கண்ணை திறந்துருவான். இவளுக்கு வேற பக்குன்னு ஆகிடுமா, ஐயோ பேய் அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவா. இவனும் ஏஞ்சி உட்காந்துக்கிட்டு சே ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்ட்டு வேற புலம்பிட்டு இருப்பான். அவனோட ரோஸ் வேற நசுங்கி போயிடுமா. ஐயோ என் ரோஸு போயிடுச்சு, இதை சம்பாதிக்க நான் எவ்வளோ தரமாக கஷ்டப்பட்டேன், $3 எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பான். உடனே இவளுக்கு வேற செம்ம ஷாக் ஆகிடும். உனக்கு நான் யாருன்னு தெரியலையா அப்படின்ட்டு வேற கேட்பாலாம். ஏன்னு தெரியல, நீங்கள் தானே என்ன வண்டியில் வந்து இடிச்சிங்க, மரியாதையாக எனக்கு $3 கொடுங்க, இந்த $3 சம்பாதிக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா, எவ்வளோ தரமாக பாத்திரம் தேய்ச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வர புலம்ப ஆரம்பிச்சிருவான். கொடுங்க அப்படின்ட்டு வர கத்துவானா. இருறா கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ $3 எடுத்து வர நீட்டுவா. உடனே அங்கே ஜோட அம்மாவும் வந்துட்டு ஏன்டா பைத்தியம், உனக்கு $3 போதுமா, ஒழுங்காக பொசிஷனில் போய் படு, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே போய் விழுந்த இடத்துல வேற படுக்க சொல்லிடுவாங்க. ஏம்மா பெரிய இடத்து பொண்ணு மாரி இருக்கா, பெரிய கார்லாம் ஓடுற, கொஞ்சனா அறிவு இருக்கா, $3 கொடுத்தா எனக்கு எக்ஸ்ரே ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போயிட முடியுமா அப்படின்ட்டு வர கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஹலோ மேடம், இவர் தான் $3 கேட்டார், அதனால தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற தும்பரா பேச ஆரம்பிச்சிருவா. இவன் ஒரு ஆள், இவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீ $3 எடுத்து நீடுறியா, இவனே ஒரு பைத்தியம் அப்படின்ட்டு வர சொல்லுவாங்க. மாறி உடனே செம்ம ஷாக் ஆகிடுவா. ஹலோ மேடம், நான் பைத்தியம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வர லூயும் கற்றுக்கிட்டு இருப்பான். டேய் வாயை மூடிட்டு ஒழுங்காக சொன்ன இடத்துல படுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்ட்டி வர இவனை ஆஃப் பண்ணி விட்ருவோம். மரியாதையே இவனுக்கு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறதுக்கெல்லாம் காசை கொடு அப்படின்ட்டு வர கற்றுக்கிட்டு இருப்பாங்க. மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ காசு வேணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே செக்கில் வேறு எடுத்து நீட்டிடுவா. இவங்கள வர அந்த செக் எடுத்துகிட்டு வந்துட்டு இவனுக்கு வெறும் $3 மட்டும் கொடுத்து ஆஃப் பண்ணிவிடுவாங்க. உனக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக எனக்கு கமிஷனுக்கு $1000 அப்படின்ட்டு வர இவங்க எடுத்து வச்சுப்பாங்க. டேய் உனக்கு உண்மையாகவே ஹாஸ்பிட்டல்லாம் போக வேணாவா, ஏதாவது அடிபட்டிருக்க போதுரா அப்படின்ட்டு வர கேட்பாங்க. எனக்கு அடிலாம் ஒன்றும் பண்ணல, அவங்க தான் என்னை இடிக்கவே இல்லையா அப்படின்ட்டு வர சொல்லுவான். என்னது இடிக்கவே இல்லையா, அடா பாவி, இது தெரியாமல் அந்த பொண்ணுக்கிட்ட காசு ஆட்டையை போட்டுமே, சரி ஓகே விடு, இருந்தாலும் அவன் டிராஃபிக் ரூலில் மீறி தானே வந்தால் அதுக்கு ஃபைனாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர இவங்களும் சமாளிச்சுட்டு இருப்பாங்க. சரி ஓகே, அந்த பொண்ணு எனக்கு எதுவும் கால்லாம் பண்ண மாட்டாளே அப்படின்ட்டு வர லூயும் கேட்பான். அட கருமம் பிடிச்சவனே, ஏன் நம்பர் கொடுத்துட்டு வந்தியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வேற பயங்கர ஷாக் ஆவாங்க. இங்கே நம்ம மாறி வேற உச்சக்கட்ட ஷாக்கில் வேற இருப்பா. இவன் எப்படி உயிரோடு இருக்கான், இவன் தான் செத்துட்டான்னு சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்லேயே வேற காரில் உட்காந்துக்கிட்டு இருப்பா. இவனை வேற ஹாஸ்பிட்டல் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக வேற தேட்டருக்கு போயிடுவான். டேய் நான் உனக்காக எவ்வளோ நேரம் தான்டா வெயிட் பண்ணுறது, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம போக்ஸில் வர கத்த ஆரம்பிச்சிருவா. இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன பிரச்சனை ஆகிடுச்சு, இந்த கையை பிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஞ்ச ரோஸை வேற கையில் கொட்டிக்கிட்டு இருப்பான். உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன், கார் ஆக்சிடென்ட் ஆனதுனால இந்த ரோஸ்லாம் பிஞ்சு போச்சு அப்படின்ட்டு வர சொல்லுவான். அட்டோ பாவி, கார் ஆக்சிடென்ட் ஆச்சா, உனக்கு எதுவும் அடிப்படலையா அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற திருப்பி வேற செக் பண்ணிக்கிட்டு இருப்பா. வா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு வேற கற்றுக்கிட்டு இருப்பான். ஏய் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா ஃபஸ்ட்டு போய் செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வேற துரத்துக்கிட்டே இருப்பா. ஏய் நான் படம் பார்க்கணும், வா படத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் தேட்டருக்குள்ளேயே வேற ஓடிக்கிட்டு இருப்பான். ஒரு வழியாக இவனை பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வேற கூப்பிட்டு போயிடுவா. மரியாதையாக வா நம்ம செக்அப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேய் கையில் எவ்வளோ காசு வச்சிருக்க கொடு அப்படின்ட்டு வேற சொல்லுவா. என்கிட்ட காசுலாம் இல்லை அப்படின்ட்டு வேற சமாளிப்பானா. மரியாதையாக கொடுக்குறியா இல்லையா அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவா. சரி கத்தாத, என்கிட்ட $3 தான் இருக்குது அப்படின்ட்டு வேற எடுத்து கொடுத்துருவான். இவ்வளோ வேற எல்லா செக்கப்பும் வேற பண்ணிவிடுவாள். அந்த டாக்டரும் செக் பண்ணிவிட்டு இவனுக்கு எக்ஸ்ரே இல்லாமல் எடுத்துடும், ஆக்சிடென்ட்டால் இவனுக்கு எந்த வித அடியும் படல, இவனுக்கு ஆனால் ரெட்ரோஅம்னீஷியா இருக்குது அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பார். இது இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தலாம், இல்லை படுத்தாமையும் போகலாம் அப்படின்ட்டு வேற சொல்வார். ஐயோ டாக்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவனுக்கு பழசெல்லாம் ஞாபகமே வராது போலியே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக்ஸில் வேற ஷாக் ஆக ஆரம்பிச்சிருவான். அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வேற அவரும் கிளம்பிடுவார். அட பாவி, இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இவனை பார்த்து வேற அப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்பா. இவனை வேற ஒரு வழியாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாளாம். வீட்டுக்கு வந்துட்டு இவன் வேற மூஞ்ச தூக்கி வேற வச்சுக்கிட்டு இருப்பான். ஏன் இப்போ மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு வேற கேட்பாலாம். நான் ஏதோ ஸ்கேமில் மாட்டின மாதிரி இருக்கேன், அந்த டாக்டர் நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். டேய் கொஞ்சனா பெரிய மாரி பேசுகிறான், உன்னை செக்அப் பண்ணதுனால தானே உனக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் வேணும்னு சொல்லிட்டு இப்போ அந்த டாக்டர் சொன்னார், நீ எதுவும் கவலைப்படாத, பழசெல்லாம் ஞாபகம் வரும் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் எதுவும் தோணலை, ஏன்னா அவர் தான் சொல்லிட்டாரே சரியாகாதுன்னு அப்படின்ட்டு வர இவனும் புலம்பிக்கிட்டு இருப்பான். ஏன்டா இப்படி வாய வைக்கிற, விடு நல்லதாகவே நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற அப்படியே பாசிட்டிவாக பேசிக்கிட்டு இருப்பா. அப்போன்னு பார்த்து மாறி வேற கால் பண்ணுருவா. கால் பண்ணிவிட்டு ஹலோ நான் தான் அந்த ஆக்சிடென்ட் பண்ண பொண்ணு பேசுகிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குது, ஹாஸ்பிட்டல் போனீங்களா, எனக்கு தூக்கம்
தூக்கமே வரல அப்படின்ட்டு வேற ரொம்ப கேரிங்காக பேசிக்கிட்டு இருப்பா. நம்ம ஆளுக்கு தான் கேரிங்காக பேசினாலே லவ்வுன்னு எடுத்துப்பார்ல, பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். உடனே இவனும் என்ன பண்ணுவான், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கா என்ன, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அது உங்களோட வச்சுக்கோங்க, நானும் உங்களை லவ் பண்ணணும்னு சொல்லலாம் எதிர்பார்க்காதீங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேற கட் பண்ணிவிடுவான். இந்த டைலாக் இதுக்கு முன்னாடி இவன் சொல்லி நம்ம கேட்டிருக்கோமே, கண்டிப்பாக எனக்கு தெரியும் இவன் லூயிஸ் தான், இது அப்பா கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்டேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பா. உடனே பேக்கும், இது எனக்கு முன்னாடியே தெரியுமா, இப்போ உனக்கும் தெரிஞ்சிருக்கு, இதில் எனக்கு பெருசாக ஆச்சரியம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவனுக்கு வேற பழசுலாம் ஞாபகம் இல்லை, நம்ம வேணா ட்ரீட் பண்ணலாமா அவனுக்கு அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே இவரை யோசிச்சு பார்த்துட்டு, நீ கொஞ்சம் பொறுமையாக இருண்ணே, இவன் இருக்கிறதே நம்ம மறைச்சிடலாம், ஏன்னா உனக்கே தெரியும் நான் கோல்ட் லைனுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு, அது நமக்கு வர வேண்டிய கம்பெனி, இப்போ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு. ஸோ நான் சேர்மன் ஆகிட்டேன்னா இந்த கம்பெனி எனக்கு சொந்தமாயிடும், எனக்கு சொந்தம்னா ஆப்வியஸாக அது உனக்கும் சொந்தம் தானே, ஸோ உன்னோட கம்பெனி தானே அது அப்படின்ட்டு வர இவரும் ஆசையெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருப்பாரு. ஸோ நீ என்ன பண்ணு, இந்த விஷயத்த இப்படியே மறந்துடு, யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்ட்டு வர சொல்லிடுவார். இந்த பக்கம் கிம்மா வேற ஷாருமன் கிட்ட எல்லாம் கமெண்ட்ஸை வேற எடுத்து வச்சு காமிச்சிக்கிட்டு இருப்பாரு. அதை வேற இவன் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம், எதுக்கு இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு வேற ஷாருமனும் கேட்பாங்களாம். ஆமாம், இதை வச்சு தான் நான் லூயின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மே பண்ணேன் அப்படின்னு வேற சொல்லுவார். என்ன பேசுகிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு வேற இவன் ஒட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, என் பேர் எனக்கு ஸ்பெல்லிங் தெரியாதுன்னு சொல்கிறீங்களா, அவனுக்கு 10 லாங்குவேஜஸ் தெரியும் தெரியுமா அப்படின்னு வேற ஷாருமனும் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. மேம், அவருக்கு லாங்குவேஜஸ்லாம் தெரியும், ஆனால் அதெல்லாம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட தான் எழுதுவார், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வேற சொல்லிகிட்டு இருப்பாரு. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்கன்னா நான் உங்கள் பேச்சை நம்புகிறேன், அவன் 1% உயிரோடு இருக்க சான்ஸ் இருக்குன்னாலும் நான் அதுக்காக எதை வேணாலும் பண்ண ரெடியாக இருக்கேன், நீங்களும் என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்ட்டு வேற சொல்லிவிடுவாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம யோவை தான் கட்டுவாங்க. அவங்கள வேற ஐயோ உள்ளே போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஓடி வருவாங்களாம். அப்படியே கால் ஸ்லிப் ஆகிடும். உடனே நம்ம கிம்மை வேற அவங்கள அப்படியே வேற பிடிச்சிருவாரு. 2 பேரும் அப்படியே ஸ்லோ மோஷனில் வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களாம். உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு வேற கிம்மும் கேட்பாரு. யோ என்ன ஏன் பண்ணுறேன், என் மேலே இந்த கையை எடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அடிக்க தான் போகிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை வேற கதற ஆரம்பிச்சிருவாரு. ஹலோ ஹலோ, இப்போ எதுக்கு இவ்வளோ ஓவர் ஆக்டிங் பண்ணுறீங்க, நான் தான் அன்றைக்கே சொன்னல நான் யாரையும் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரிலாம் நடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வேற கம்முன்னு உள்ளே போயிடுவாங்களாம். இப்போ நல்ல வேலை கொஞ்ச நேரம் நம்ம சிக்கி சின்ன பின்னமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை வேற பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பேக்கோட ஆளும் வேற நம்ம லூயி தங்கியிருக்க வீட்டோட ஹிஸ்ட்ரியெல்லாம் வேற தெரிஞ்சுப்பான். அங்கே 3 பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்களாம் பாஸ், எல்லாருமே வேற ஒரு சீரியல் கில்லர் தான் கொண்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சீரியல் கில்லரை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் கரெக்டான சான்ஸ், நீங்கள் ஓன் சொன்னீங்கன்னா நான் இதை யூஸ் பண்ணி அவனை போட்டு தள்ளிடுறேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் போக்ஸிலும் லூயும் வர காலைல ஜாலியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. டீச்சா அவங்க ஃப்ரிட்ஜ் யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி இருக்குடா, நம்மளும் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், நான் காட்டில் இருக்கும் போது தான் ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் சியோலுக்கு வந்த பிறகும் இன்னும் ஃப்ரிட்ஜ் வாங்கலை, கூடி சீக்கிரம் வாங்கிடலாம் அப்படின்னு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. கண்டிப்பாக வாங்கிடலாம், நீ ஃபஸ்ட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு லூயை வேற எடுத்து கொடுத்துக்கிட்டு இருப்பான். டி எனக்கு டைம் ஆகிடுச்சுரா, டேரக்டர் திட்டுவார் நான் லேட்டாக போனேன், எனக்கு ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஓடுவாலாம். ஒரு நிமிஷம் இரு, சாப்பிட்டு போ, சாப்பிடாமலாம் போகாத அப்படின்னு வர லூயும் கற்றுக்கிட்டு இருப்பான். இல்லைடா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற ஒரு 50 சென்ட் எடுத்து கொடுத்துட்டு ஒழுங்காக பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு வேற ஓடிடுவா. உன் டேரக்டர் ரொம்ப மோசம் அப்படின்னு வேற இவனும் புலம்பிக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் டிடெக்டிவ் வேற லூயி சொன்னான்னு சொல்லிட்டு அவனுக்கு நோட்டு வச்சு வேற இன்வெஸ்டிகேட் பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வாங்கி பார்ப்பாரான். என்னடா ஒரே கோடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பாரு. நீ நினைக்கிற மாதிரி அது சாதா கோடு இல்லை, லூயிஸ் கோடு, இதை வச்சு நான் இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு வேற புலம்பிக்கிட்டு இருப்பாரு. ஒரு நிமிஷம் கூட, அதில் வர மியூசிக் பாக்ஸை நான் எங்கேயும் பார்த்துருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கத்தில் இருக்க போலீஸும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த மியூசிக் பாக்ஸ் வேற எங்கேயும் இருக்காது, மாரி அம்மாவோட புக் ஸ்டாலில் தான் இருக்கும். இப்போ டேரக்டர் சாவோட அம்மாவும் இவங்களும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்கல்ல, ஸோ மீட் பண்ண வேற வந்திருப்பாங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா, வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன் ஒரு கஸ்டமர் கூட இல்லை, அதுக்கப்புறம் எப்படி புக்கை விற்று நீங்கள் இவ்வளோ பெரிய விஐபி ஆனீங்க அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு சீக்ரெட் தெரியணுமா, அப்படின்னா நீங்கள் என் கடையிலேருந்து ஏதாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாரியோட அம்மாவும் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் நம்ம லூயி தான் காட்டுவாங்க. அவனும் வேற ஒரு ஷாப்பிங் லூயி பயங்கரமான ரிவ்யூவராக மாறிடுவானா, இவனை கேட்காம யாருமே வேற கோல்ட்லேருந்து வாங்க மாட்டாங்க. ஸோ இவனை வேற எல்லாருக்கும் வேற அப்படியே ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இது தெரிஞ்சு கோல்ட் லைனில் வேற அப்படியே பற்றி எரிய ஆரம்பிச்சிடும். யார் இந்த ஷாப்பிங் லூயி, இவன் யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சாவும் வேற டென்ஷனில் கற்றுக்கிட்டு இருப்பாரு. எல்லாரும் வேற டென்ஷனில் இருப்பாங்களாம். உடனே நம்ம போக்ஷிலும் ஐயோ நம்ம லூயி கிடையாதுல்ல அப்படின்ட்டு வேற டென்ஷனில் பார்த்துக்கிட்டு இருப்பா. நம்ம கிம்மை வேற யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வேற இன்வெஸ்டிகேட் பண்ணிருப்பாரா, அது ஒரு உமன்னு தெரிஞ்சவரும் பயங்கர ஷாக் ஆகிடுவார். இந்த பக்கம் லீயம் வேற யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாராம். டேரக்டர்கிட்ட சொல்லி நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு டேரக்டர் அது யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு வர சொல்வார். யார் அப்படின்ட்டு கேட்கும் போது அது வேற யாரும் இல்லை நம்ம போக்ஷில் தான் அப்படின்ட்டு வர சொல்வார். நேற்று போக்ஷிலா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வேற பயங்கரமாக ஷாக் ஆகிடுவார். இருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்குது சார், போக்ஷில் வந்து இங்கே நம்ம ஆஃபீஸில் தான் இருக்காங்க, அந்த டைமிங்க்கு போஸ்ட் வந்துகிட்டு இருக்கு, ஸோ ஒரு மாதிரி மிஸ்மேட்சாக தான் இருக்குது, ஒருவேளை அவங்க ஐடென்டி யாரும் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க போல் அப்படின்ட்டு வர லீயும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஆனால் நம்ம டேரக்டர் சாக்கு தான் தெரியும்ல அது நம்ம லூயி தான் சொல்லிட்டு சரி ஓகே இது அவனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீங்கள் நல்ல வேலை தான் பார்த்துருக்கீங்க, அது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வேற ஏஞ்சி வெளில போயிடுவார். உடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லூயி கிட்ட வந்துட்டு டேய் நீ தானே ஷாப்பிங் லூயி அப்படின்ட்டு வேற கேட்பாரு. ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எதுவுமே தெரியாத மாதிரியே வேற கேட்பான். உனக்கு எதுவுமே
எதுவுமே ஞாபகம் இல்லன்னு சொல்ற. ஆனா ஷாப்பிங் பண்ண மட்டும் தெரியுதா? உனக்கு யார்றா இந்த ஷாப்பிங் எங்க லூயின்னு பேர் வச்சது? அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்க ஆரம்பிச்சுருவாரு. கீழ் வீட்டுக்காரர் தான் நான் ஷாப்பிங் நல்லா பண்றேன் அப்படின்ட்டு சொன்னாரு. என் ஜெட்டிலயும் லூயிஸ்ன்னு இருந்தது. அதனால தான் ஷாப்பிங் லூயிஸ்ன்னு நானே பேர் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஏன் வைக்கக்கூடாதா? அது வச்சா என்ன தப்பு? அப்படின்ட்டு வேற கேட்டுட்டு இருப்பான். ஓவரா பேசாத. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவரோட பேரும் ஷாப்பிங் எங் லூயி தான். ஸோ அந்த பேரை நீ மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு தெரியுதா? நீ போக்ஷலுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆஃபீஸில் அவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. என்னது போக்ஷலுக்கு பிரச்சனை ஆகுமா? போக்ஷலுக்கு மட்டும் இல்லை நிறைய செல்லர்ஸ்க்கும் இது பாதிக்கப்படும்டா. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்கலாம் விற்கிறாங்க. ஸோ உன்ன மாதிரி ஒரு ரிவ்யூவர் எங்களுக்கு தேவைப்படுது தான். ஆனால் உன்னை என்ன எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே உனக்கு பெரிய மகாராஜான்னு நினைப்பா. மரியாதையே சொல்கிறேன் இம்மிடியேட்டாக எல்லாத்தையும் நிறுத்தி. இல்லைன்னா போக்ஷலுக்கு தானே அது பெரிய பிரச்சனையாகும். என்னால் அவளுக்கு எவ்வளோ தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டு வேற கத்த ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ போக்ஷல் நல்லா தானே இருக்கா, அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நான் வேணா இதுக்கப்புறம் நான் ரிவ்யூலாம் போட மாட்டேன், நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு வேற கேட்பானா. இங்கே கட் பண்ணால் ஆஃபீஸ் தான் காட்டுவாங்க. லீக்கு தான் அது யாருன்னு தெரியும்ல. ஸோ எல்லா எம்ப்ளாயிஸும் உட்கார வச்சுட்டு யார் அந்த ஷாப்பிங் லூயி ப்ளீஸ் லீ சொல்லுங்க அப்படின்ட்டு வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. லீயும் வேற நான் டேரக்டர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் பர்சனலாக இதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு, யார்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொன்னார், நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்ட்டு வேற சொல்வாராம். எல்லாரும் பயங்கர டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. போக்ஷில் வேற மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு இருப்பா, நம்ம லூயி அந்த லூயியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் மாறியா எனக்கு அது யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கான்ஃபிடென்ட்டாக வேற உட்காந்துக்கிட்டு இருப்பா. இங்கே கட் பண்ணால் நம்ம லூயை தான் கட்டுவாங்க. சரி சொல்லுங்க அங்கிள் நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்ட்டு வேற கேட்பான். நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ இங்கேருந்து காலி பண்ணிவிட்டு என் கூட வந்துரு அப்படின்ட்டு வேற சொல்வார். என்னது நான் போக்ஷில் விட்டு வரணுமா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு வேற கெஞ்ச ஆரம்பிச்சிருவான். டேய் மரியாதையாக சொல்லு, உனக்கு போக்ஷில் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? அவளுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நீ என் கூட வந்து கொஞ்ச நாள் இரு அப்படின்ட்டு வேற சொல்வார். சரி நான் வரேன், ஆனால் போக்ஷிலுக்கு நீங்கள் வாஷிங் மிஷினும் ஃப்ரிட்ஜும் வாங்கி தரணும் அப்படின்ட்டு வேற சொல்லுவான். என்னது வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜா அப்படின்ட்டு வேற ஷாக்காக வரான். வாங்கி தர முடியாதுன்னா வரமாட்டேன் அப்படின்னு வேற பிளாக்மெயில் பண்ணுவான். சரி சரி வாங்கி தரேன், நீ ஒரு கான்ட்ராக்ட் மட்டும் எழுதி சைன் பண்ணித்தா அப்படின்ட்டு வேற சொல்வார். இவனும் உட்காந்து வேற எல்லாத்தையும் வேற எழுதிக்கிட்டு இருப்பான். நான் வரேன் எல்லாத்தையும் வேற அக்செப்ட் பண்ணிப்பான். சைனும் போட்டு அவர்கிட்ட வேற கொடுப்பானா. இவனும் வேற வாங்கி படிச்சுக்கிட்டு, ஏன்டா எந்த ஸ்கூல்லடா படிச்சா இவ்வளோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட படிக்கிற, ஒழுங்காக ஸ்பெல்லிங் எல்லாம் கற்றுக்கூடா அப்படின்னு வேற அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவனையும் வேற பேக்லாம் பண்ணி காரில் வேற வந்து ஏறுன்னு சொல்லுவாரான். பின்னாடி வேற வந்து உட்காருவான் பெரிய விஐபி மாரி. டேய் நான் என்ன உனக்கு டிரைவர் வந்து முன்னாடி உட்காரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்தே வேற கத்த ஆரம்பிச்சிருவாரு. இதை வேற பேக்கோட ஆளும் வேற அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனை ப்ரொடெக்ட் பண்ண பார்க்குறியா, நான் விட மாட்டேன் அப்படின்னு வேற வில்லன் மாரி வேற பேசிக்கிட்டு இருப்பான். இங்கே லூயை வேற வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துருவாரான். அவனை வேற அவன் சொந்த வீடு மாரி பில்டப் பண்ண ஆரம்பிச்சிருவான். காஃபிலாம் எடுத்து குடிச்சிக்கிட்டு ரொம்ப வேற சீன் போட ஆரம்பிச்சிருவான். இந்த வீடு மாதிரி தான் என் வீடோ இருந்திருக்கும் போல, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். ஷாக்கு வேற டென்ஷன் தாங்க முடியாது. எடி என்னடா நானும் பார்த்துட்டு இருக்கேன் ஓனர் மாரி சீன் போட்டுட்டு இருக்கேன், நீங்கள் ஓசியில் தான் தங்க வந்திருக்காத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்ட்டு வேற சொல்வார். ஓசியா அப்படின்னா அப்படின்ட்டு வேற கேட்பான். ஓசினா நீ எதுவுமே கொடுக்காம இங்கே வந்து ஃப்ரீயாக தங்குறல அதுக்கு பேர் தான் ஓசி. போக்கில் கூட நீ ஓசியில் தான் தங்கி இருந்த அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருப்பாரு. உடனே இவனை போக்கில் என் கூட தங்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணதான் சொல்லுவா அப்படின்னு வேற சீன் போட்டுட்டு இருப்பான். உன்ன இருக்கும் வந்துருமா, மரியாதையே மேலே போய்டும், மேலே தான் ஒரு ரூம் இருக்குது, எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கணும் புரியுதா? பிரேக்ஃபாஸ்ட் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடுறேன், ஆனால் லஞ்ச் நீ தான் பார்த்துக்கணும். அதேமாதிரி வாஷிங் மிஷினில் துணி இருக்கும் துவச்சிரு, பாத்திரத்தெல்லாம் கழுவிடணும், எல்லாத்தையும் சுத்தமாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு வேற அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போனா எனக்கு காசு தருவீங்களா அப்படின்ட்டு வேற கேட்பான். ஏன்னா போக்கில் எனக்கு தருவாளே அப்படின்ட்டு வேற சொல்லுவான். இவருக்கு இன்னும் உச்சகட்டத்துக்கு போய்டும். ஏன்டா திங்கிறதுக்கும் தங்குறதுக்கும் இடம் கொடுத்துருக்கேன், என்கிட்டயே காசு கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷனில் கொதிக்க ஆரம்பிச்சிருவாராம். அவள் எனக்கு பாத்திரம் கழுவினா 50 சென்ட் தருவான், அது கூட உங்களால் கொடுக்க முடியாதா அப்படின்ட்டு வேற கெஞ்சிக்கிட்டு இருப்பான். ஷாக்கு வேற இவன் கூட பேசும்போது உச்சகட்டத்துக்கு வேற கோவம் போயிட்டே இருக்கும். டீ கொஞ்ச நேரம்னா வாய் வச்சுட்டு சும்மா இருக்கிறியா அப்படின்ட்டு வேற கேட்பாரான். பா இங்கே பேர் கூட வந்து தங்குன்னு கெஞ்சினாரு, இப்போ கூட வந்த உடனே எப்படி எரிஞ்சு விழுறாரு அப்படின்னு வேற பேசிக்கிட்டே இருப்பான். டீ கூட பேசுறத நிறுத்துறா அப்படின்னு வேற டென்ஷனில் கத்த ஆரம்பிச்சிருவாரு. இங்கே கட் பண்ணால் டிடெக்டிவாக தான் காட்டுவாங்க. லூயி நோட்டில் இருக்க கோடை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி மாறி அம்மாவோட புக் ஸ்டாலுக்கும் வேற வந்துருவாரு. இங்கே தானே அந்த மியூசிக் பாக்ஸை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வேற அவன் எழுதியிருக்கிற மாதிரியே ஒரு ஃபயர் ஹைட்ரேட்டும் வேற இருக்கும். ஆஹா இவன் எழுதின மாதிரி எல்லாமே இருக்கே அப்படின்னு வேற பயங்கர ஷாக்கில் நின்றுக்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் நம்ம லூயும் போக்ஷிலும் வேற ஒரு படத்துக்கு வந்திருப்பாங்க. ரொமான்டிக் படத்துக்கு போகாமல் பயங்கரமான ஆக்ஷன் த்ரில்லருக்கு வேற வந்திருப்பாங்களா. அதில் கொலை ரத்தம் வேற இருக்கும். அதை பார்த்து ரெண்டு பேருமே வேற நடுங்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. டே இன்னும் கர்மம் பிடிச்ச போடாண்டா இது, இவ்வளோ அகோரமாக இருக்குது, பேசாமல் ஏஞ்சி போயிடலாமா அப்படின்ட்டு வேற போக்ஷிலும் கேட்பா. இவங்களாம் வேற வெளில ஏஞ்சி ஓடிடுவாங்க அந்த படத்தை பார்க்க முடியாமல். டே இன்னும் படத்துக்கு தாண்டா வந்திருக்கேன், ஃபஸ்ட்டு படம் எக்ஸ்பீரியன்ஸ் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்ட்டு வேற கத்திக்கிட்டு இருப்பாங்களாம். இதுதான் ஃப்ரீன்னு சொன்னாங்க, ஆனால் தான் இந்த படத்துக்கு வந்தேன், இதுக்கப்புறம் நம்ம படத்துக்கே வர வேணாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு லூயை வேற கூப்பிட்டு வந்துடுவான். அட்லீஸ்ட் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வேற கூப்பிட்டு வந்துடுவானா. அங்கே பார்த்தா எண்ணெய்லாம் வேற ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ஐயோ எண்ணெய்லாம் ரொம்ப கன்றாவியாக இருக்குது, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எதுவும் வாங்காத அப்படின்ட்டு வேற சொல்லுவான். அந்த ஆன்ட்டி வேற முறைக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ நீங்கள் எதுவும் கோச்சிக்காதீங்க, அவன் சும்மா விளையாடுறான், நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபிங்கர் சிப்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. இவனும் வாங்கி நல்லா வெளுக்க ஆரம்பிச்சிருவானா. உடனே நம்ம போக்ஸுக்கு வேற டவுட் வர ஆரம்பிச்சிருவான்ல, இவன் தான் ஷாப்பிங் எங் லூயின்னு சொல்லிட்டு. டே நீ ஷாப்பிங் எங் லூயி கிடையாதுல, ஆஃபீஸில் ஒரே பிரச்சனையாக போயிட்டு இருக்கடா அப்படின்ட்டு வேற சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே இவனுக்கும் வேற ஓஹோ இவளுக்கு ஏதோ பிரச்சனை போலியே அப்படின்னு
சொல்லிட்டு லூயியும் ஷாப்பிங் லூயி இன்றைக்கே செத்துட்டான் அப்படின்னு வர சொல்லிவிடுவான். எதுவும் அவன் செத்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆகிடுவா. டி ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் கால் பண்ணி வர சொல்லிக்கிட்டு இருப்பா. டேரக்டர் எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, ஷாப்பிங் லூயி செத்துட்டானா அப்படின்ட்டு வர சொல்லுவா. டேரக்டர் ஷாவும் இது லூயியோட வேலையாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நீ என்ன லூயி கூட இருக்கியா அப்படின்ட்டு வர கேட்பாரான். ஆமாம் அப்படின்ட்டு வர சொல்வா. ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போகாமல் நீ எதுக்கு வெளில அவன் கூட சுற்றிட்டு இருக்க, ஒழுங்காக வீட்டுக்கு போ அப்படின்னு வர கத்த ஆரம்பிச்சிருவாரு. இவர் எதுக்கு இவ்வளோ கத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பயத்தில் அப்படியே கட் பண்ணிவிடுவா. இவங்களும் வேறு அப்படியே ஷாப்பிங்லாம் போயிட்டு இருப்பாங்களா. அங்கே ஒரு கடை வேறு இருக்கும். அதில் ஒரு ரிங் வேறு எடுத்து வச்சு பார்த்துட்டு எவ்வளோ இது அப்படின்ட்டு வேறு கேட்பான். $30 அப்படின்ட்டு வர சொல்லுவாங்களா. இதோட ஒரிஜினல் ரேட்டு $6500 அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவ்வளோ உடனே எழுதிட்டு வந்துடுவாங்களாம். எழுதிட்டு வந்துட்டு நம்மளுக்கு என்ன மேரேஜ் ஆகிருக்கு, எதுக்கடா இப்போ ரிங்கு அப்படின்ட்டு வர கேட்டுட்டு இருப்பா. நம்மளுக்கு மேரேஜ் ஆனால் தான் ரிங்கு போடணுமா என்ன, சும்மா கூட போடலாமே, நீ படம்லாம் பார்த்தது இல்லையா அப்படின்ட்டு வர கேட்பான். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், இன்றைக்கி நைட் நான் வீட்டுக்கு வரமாட்டேன் அப்படின்ட்டு வர சொல்லுவான். ஏன்டா அப்படின்ட்டு வர கேட்பாலாம். டேரக்டர் ஷா தான் வந்து அவர் கூட ஸ்டே பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டு இருந்தால, ரொம்ப வேற கெஞ்சி கேட்டார். அதனால தான் நானும் ஒத்துக்கிட்டேன். ஸோ நீ பார்த்து பத்திரமா இருண்ணே அப்படின்ட்டு வர சொல்லுவான். ஏன்டா இந்த விஷயமா ஒரு வாட்டினா என்கிட்ட சொன்னியா, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் நீயே முடிவு பண்ணிட்ட அப்படின்ட்டு வர கோச்சிப்பா. நீ என்னை ரொம்ப மிஸ் பண்ணுவியா என்ன இவ்வளோ கோச்சிக்கிற அப்படின்ட்டு வர கேட்பான். என்னது மிஸ் பண்ணுவேன், நான் இப்போ தானே நிம்மதியாகவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ வேற கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. இருந்தாலும் நீ என் கூட அப்பப்போ டச்லேயே இருடா, நம்ம போக் நம்ம கண்டுபிடிக்கணும்ல அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பா. உடனே இவனும் நீ ஏன் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் கண்டிப்பாக உங்க கூட டச்சில் தான் இருப்பேன், நான் டெய்லியும் உனக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணுவேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, அதை விடு, அங்கே ஒரு கப்பல் வருது பார்த்தியா, அதில் நம்ம ஒரு நாள் போகலாம், ஏன்னா நீ இது வரைக்கும் கப்பல்லையே போனதில்லைல்ல, இந்த டேட்டு மாதிரி நம்ம நெக்ஸ்ட் டேட்டில் அந்த கப்பலில் போய் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். என்னது டேட்டா அப்படின்ட்டு வர கேட்பாலாம். ஆமாம் இன்றைக்கி நம்ம வந்ததுக்கு பேர் டேட்டு தான், நீ கொஞ்சம்னா படம்லாம் ஏதாவது பார்த்து கற்றுக்கோ அப்படின்ட்டு வர சொல்லுவான். இவ்வளோ வேற வீட்டுக்கு வந்துடுவாளாம். அந்த சேரை பார்த்துட்டு ரொம்ப நேரம் மிஸ் பண்ணுவான். போகும்போது சேர் எடுத்துகிட்டு போகிறானான்னு பாரு, நான் எவ்வளோ தனியாக இருக்கேன் அப்படின்ட்டு வர ஃபீல் பண்ணிகிட்டே உள்ளே வருவா. உள்ளே வந்து பார்த்தா பெரிய ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் வேறு இருக்கும். அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக் ஆகிடுவா. உடனே வேறு ஜோவும் வருவானா, என்ன கருமண்டா இது அப்படின்ட்டு வர கேட்பா. ஓஹோ உனக்கு மேட்ரே தெரியாதுல்ல, நம்ம லூயி தான் டேரக்டர் ஷா கூட கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணோம், நான் உங்கள் கூட வரணும்னா ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷினும் வேணும்னு சொல்லிட்டு, அதனால தான் இதை வாங்கி வச்சிருக்காரு, எனக்கு யாரும் வாங்கி கொடுக்க இந்த மாதிரிலாம் ஆள் இல்லை அப்படின்ட்டு வர புலம்பிக்கிட்டு இருப்பான். இங்கே கட் பண்ணால் நம்ம டேரக்டர் ஷாவை தான் கட்டுவாங்க. அவரும் டின்னர்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து வேற கொடுப்பாரு. இவனும் ஜாலியாக உட்காந்து டிவியில் வரதெல்லாம் ஆர்டர் பண்ணி போட்டுக்கிட்டு இருப்பான். யாருக்கு ஆர்டர் பண்ணுற அப்படின்ட்டு வர கேட்பாரான். வேறு யாருக்கு, போக்ஷலுக்கு தான், அவன் வாங்கிக்கவே மாட்டான், தான் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். யார் காசில் அப்படின்ட்டு வர கேட்பாரான். போக்ஷல் காசில் அப்படின்ட்டு வர சொல்லுவானா. உடனே அவருக்கு செம்ம கோவம் வந்துடும். ஏன்டா அவளே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன், நீ திருந்தவே மாட்டியா அப்படின்ட்டு வர கத்த ஆரம்பிச்சிருவாரு. கத்தாதீங்க எனக்கு தலைலாம் வலிக்குது, போய் தலைக்காணி கொண்டு வாங்க அப்படின்ட்டு வர சொல்லிக்கிட்டு இருப்பான். அவரும் ஒவ்வொரு தலைக்காணியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாரான். இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு குறை வேற சொல்லிக்கிட்டு இருப்பான். சரி ஓகே ஓகே இந்த தலைக்காணியை நான் வச்சுக்கிறேன், நீங்கள் டிவி பார்க்குறது வேறு பிடிக்கலன்னு சொன்னீங்கல்ல, அப்போ என்ன பண்ணுங்க, என்னோட ரூமில் ஒரு டிவியை மாட்டிடுங்க அப்படின்ட்டு வர ஆர்டர் போட்டுக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி என் ரூமில் டிஷ்யூலாம் காலி ஆகிடுச்சு, அதையும் ஃபில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போக்ஷல் கிட்ட வேலை வாங்குற மாதிரி வேறு வேலை வாங்கிட்டு இருப்பான். இவருக்கு வேறு செம்ம காண்டாயிடும். ஏன்டா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, என்னை பார்த்தா என்ன வேலைக்கார மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வேறு டென்ஷனாகி கத்த ஆரம்பிச்சிருவாரு. கத்தனை கத்தில் இவருக்கு வேறு பிபி அதிகமாகிடுமா, ரூம்குள்ளே போய் வேறு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. இவெல்லாம் மனுஷனா, இவனெல்லாம் பெத்தாங்களா இல்லை செஞ்சாங்களா அப்படின்னு வேறு புலம்ப ஆரம்பிச்சிருவாரு. அப்பன்னு பார்த்து போக்ஷில் வேறு மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஃப்ரிட்ஜுக்கும் வாஷிங் மிஷினுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர் அப்படின்னு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பான். கண்டிப்பாக அந்த காசை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாளாம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு வேறு இவரும் பெருந்தன்மையாக சொல்லிவிடுவார். அங்கே தான் லூயி இருக்கான்னு சொல்லிட்டும் எனக்கு தெரியும், அவன் கொஞ்சம் நிறைய செலவு வைப்பான், நிறைய வேலை வாங்குவான், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னா, கோவம்லாம் பற்றாதீங்க அவன்கிட்ட, அவனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்லாம் வேறு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. அதை பார்த்தோன்னே செம்ம காண்டாயிடுவார். நீ அவனை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு உன்னை பற்றி கவலைப்படு அப்படின்ட்டு வேறு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவளும் வேறு ஓகே குட் நைட் அப்படின்ட்டு வேறு அனுப்பிச்சிருவா. இவருக்கு வேறு செம்ம ஹாப்பியாக போயிடும், நம்மக்கிட்ட சேட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு. இதோட இந்த எபிசோட் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்களுக்கு மேலே காலையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.